ஒரு பேப்பர் வாங்குறது கூட ஒருத்தர் அவர் பிளட்டை விற்று அந்த காசில் பேப்பர் வாங்கி அவரோட புக்கை எழுதினாரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாவமாக இருக்குல்ல. அவரோட அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற அந்த மோட்டிவேஷனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் புக்கோவ்ஸ்கி அப்படின்றவர் ரொம்ப புவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. அவருக்கு திடீர்னு புக் எழுதணும்னு ஒரு ஆர்வம் வருது. ஸோ அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமோ சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே பண்ணுறாரு. திடீர்னு போஸ்ட்மேன் ஆகுறாரு. அந்த போஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்ஸும் கிடையாது. ப்ராப்பர் ரூம்ஸ் கூட இல்லாமல் சீப்பான ரெண்டட் ஹோட்டல்ஸ்லலாம் தங்கி இருந்து கிடைச்ச ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்தார். இல்லை என்னன்னா அவரோட பிளட்டை ஹீ டிட் நாட் டொனேட் ஃபார் நேம் ஆர் ஃபேம் ஆர் ஃபார் எனிதிங் எல்ஸ். அதில் கிடைக்கிற காசை வச்சு பேப்பர் வாங்கி புக் எழுதினார். இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த புக்கு எழுதணுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் எழுதணுன்ற அந்த ஆர்வத்தை மட்டும் கைவிடவே இல்லை. எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி அவரோட 50வது வயசில் அவரோட ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் யாரும் சார்ல்ஸ் மாதிரி 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் உங்கள் புக்கு ரிலீஸ் பண்ண. We have a forum called TLC, Teachers Are Leaders Community. Herein we handhold you and you can complete and publish your book in just 3 days. Contact us.